ஸ்ரீ குருப்யோ நமஹ. தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி 255வது தலைப்பு. ஆழப்பதியும் ஆற்றல். நவரசங்களை ஈஸ்வர பரமாக சேர்த்து தர்மத்தோடு சேர்த்து இராமாயணம், மகாபாரதம், புராணங்களையும் மகான்களுடைய சரித்திரங்களையும் நாடகமாக போட்டால் அதற்கு மனசிலே புகுந்து வேலை செய்யும் சக்தி அதிகம். சோஷியல் தீம் அது இது என்று கெட்டதற்கு நாடகக்கலையை பிரயோஜனப்படுத்துவது நம் தப்புத்தான். காந்தி சொல்லியிருக்கிறார், ஸ்ரவண பித்ருபக்தி நாடகம் என்று. சின்ன வயசில் அவர் பார்த்த டிராமா அவர் மனசில் ஆழ பதிந்து விட்டதாக. பித்ருபக்தி பற்றி எத்தனை வியாசம் படித்தாலும் உபதேசம் கேட்டாலும் இப்படி ஜீவனுள்ள பாத்திரங்கள் அதை நடித்து காட்டுவதில் ஏற்படுகிற மாதிரி டீப் இம்ப்ரெஷன் உண்டாக்க முடியுமா? பாரத கதை சொல்வதையும் பாரத கூத்தாடுவதையும் தான் பொதுஜனங்களின் தர்மாபிவிருத்திக்கான மிகப்பெரிய பணியாக பழையகால ராஜாக்கள் கருதி அதற்கு சகல வசதிகளும் மானியங்களும் கொடுத்து பேணியிருக்கிறார்கள். பல்வேறு இடங்களை, பல நூற்றாண்டுகளை சேர்ந்த கல்வெட்டுக்களை பார்த்தாலே தெரியும். காதால் கானத்தோடு கேட்கிறதற்கு பேச்சையும் எழுத்தையும் விட அதிகம் சக்தி உண்டு. இதை விடவும் விஷுவல் ஆர்ட் என்பதாக கண்ணாலும் பார்ப்பதற்கு இன்னும் ஜாஸ்தி சக்தி இருக்கிறது. பேச்சு, பாட்டு ஆகியவற்றோடு சேர்ந்த நாடகம், பாட்டோடு மட்டும் சேர்ந்த நாட்டியம் ஆகிய இரண்டு காட்சி கலைகளுக்கு இப்படி விசேஷமான சக்தி இருக்கிறது. கிருஷ்ண கர்ணாமிர்தத்தில் ஒரு ஸ்லோகம். கஸ்தூரி திலகம் லலாடபலகே வக்ஷஸ்தலே கௌஸ்துபம் நாசாக்ரே நவமௌக்திகம் கரதலே வேணும் கரே கங்கணம் சர்வாங்கே ஹரிச்சந்தனம் ஜகலயன் கண்டே ச முக்தாவளிம் கோவஸ்திரீ பரிவேஷ்டிதோ விஜயதே கோபால சூடாமணி என்று இருக்கிறது. பாலகிருஷ்ணன் நெற்றியிலே கஸ்தூரி பொட்டும் மார்பிலே கௌஸ்துபமணியும் மூக்கு நுனியில் முத்து புல்லாக்கும் உள்ளங்கையிலே புல்லாங்குழலும் மணிக்கட்டிலே கங்கணமும் கழுத்தில் முக்தாகாரமும் சர்வாங்கங்களிலும் சந்தன பூச்சும் தரித்து கொண்டு இடையர்குலத்துக்கே முடிமணியாக கோபிகா ஸ்திரீகள் புடைசூழ பிரகாசிக்கிறான் என்று இது வர்ணிக்கிறது. இதை வாயால் சொல்லி காதால் கேட்டு மனக்கண்ணிலே சித்திரமாக கொண்டு வந்தால் ஏற்படுகிற ஆனந்தத்தை விட பன்மடங்காக ஒரு தேர்ந்த நட்டியானவள் பக்தி உள்ளத்தோடு அபிநயம் பிடித்து ஆடி காட்டினால் உண்டாய்விடும். ராதையோ யசோதையோ கிருஷ்ணனுக்கு இப்படி திலகமிட்டு சந்தனம் பூசி கங்கணம், ஹாரம், புல்லாக்கு முதலானவற்றை போட்டுவிடுவதாக பக்தி கல்பனையில் அபிநயித்து காட்டினால் பரவசமாயிருக்கும். ஹரஹர சங்கர, ஜெய ஜெயசங்கர. தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்.